இந்த நாளிலேயும் நம்ம ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம படிக்க போறோம். அன்பின் சிக்ஷை என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். அன்பின் சிக்ஷை. தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நம்ம மீண்டுமாக என்ன செய்ய போறோம்? நம்ம இந்த நாளிலே நம்ம ஆராய போறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். போன வாரம் தானியேல் 4ஆம் அதிகாரத்துல கடைசியிலே என்ற ஒரு சத்தியத்தை நம்ம படிச்சோம். இப்படிதானங்க? கடைசியிலே என்ற ஒரு சத்தியத்தை படிச்சோம். இந்த நாளில அன்பின் சிக்ஷை என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் நம்ம வேதத்தை ஆராய போறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி நம்ம படிக்க போறோம். ஒரு 5 முக்கியமான கருத்துக்களை நம்ம படிக்க போறோம். 5 முக்கியமான 5 பாயிண்ட்ஸ், 5 முக்கியமான கருத்துக்களை நம்ம ஜெபத்தோடு தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டுமாக உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்மை புரிந்து கொள்ளவும், நீர் சிட்சிக்கிறவர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. எங்களுக்கு எப்போதுமே சுகத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, எங்களை சிட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ள கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, நீங்க எங்களை உம்மை போல மாற்றுவதற்கு நீர் எதையெல்லாம் செய்வீர், என்ன வேண்டுமானாலும் செய்வீர் என்பதை நாங்கள் இந்த பாடத்தின் வழியாக புரிந்து கொள்ளவும், உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை தெளிவாய் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பொதுவா நம்ம தேவனை எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆகாருக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார், தண்ணீரை கொடுக்கக்கூடியவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடையை ஆண்டவர் கொடுத்தார். எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்துல கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியினுடைய குடும்பம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்க வைத்தார். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் நான் வியாதியில இருந்தாலும், வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு முற்றிலும் விடுதலையாக்கக்கூடியவர் என்று சொல்லி தேவனை பல விதத்திலே நம்ம ஒரு அன்பின் வடிவத்துல நம்ம வைத்திருக்கிறோம். அது சந்தோஷமான விஷயம்தான். அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. ஆனா இன்னொரு முக்கியமான காரியமும் இருக்குது. தேவனை இன்னொரு விதத்திலே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் அன்புதான். அதுவும் அன்புதான். அதுதான் அந்த நாளில் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். தேவனை எப்படி நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளுக்குரிய சத்தியம் ரொம்ப ரொம்ப நம்முடைய அனுதின வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம். அதை நீங்க கவனத்தோடு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். ஸோ ஒரு 5 பாடங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரிங்களா? சரி. தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். முத பாயிண்ட் நீங்க எழுதிக்கங்க. அகந்தை, அகந்தை இல்ல பெருமை, பிரைடு அப்படின்னு எழுதிக்கலாம். அது ஒரு தலைப்பா. அகந்தை, பெருமை அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். தானியேல் 4வது அதிகாரத்துல அந்த வசனம் எங்க வருதுன்னு பாருங்க. 37வது வசனம் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்துல, ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்றான். அப்ப நேபுகாத் நேச்சர் என்ன பிரச்சனை இருந்துச்சு? அவர் என்ன சொல்றாரு? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அப்ப அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு? அகந்தை, பெருமை என்ற ஒரு பிரச்சனை அவரிடத்துல காணப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? நம்ம போன வாரம் படிச்சோம். தானியேல் 4ல 30வது வசனத்துல படிச்சோம். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றார். அப்படித்தானே? நான் உன்னை கட்டிட்டேன்பா அப்படின்னு ஒரு பெரிய பெருமை அவருக்கு இருந்துச்சு. இந்த பெருமை என்ற வார்த்தை தானியேல் புஸ்தகத்துல வேற எங்கெல்லாம் வந்திருக்குது? பெருமை, அகந்தை, மேட்டிமை, மேட்டிமை. இந்த வார்த்தை தானியேல் புஸ்தகத்துல, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராயணும். சரிங்களா? தானியேல் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துல
இங்க 20வது வசனத்துல தானியேலுடைய பேரன் ஒருத்தன் வர்றார். அவர் பேரு பெல்சாசார். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா பெல்சாசார். அவரை குறிச்சு பேசும்போது 20வது வசனம் பாருங்க. தானியேல் 5:20 அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அப்படின்னு இருக்குதுங்களா? இது யாரு? பேரன், நேபுகாத் நேச்சருடைய பேரன் தான் இந்த பெல்சாசாரு. இப்ப அவருடைய அதே பிரச்சனை. என்ன பிரச்சனை இருக்குது? அவருடைய இருதயம் மேட்டிமையாகி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது. இவங்கெல்லாம் எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். சரிங்களா? இந்த பாபிலோன் என்ற வார்த்தை எங்க இருந்து வருது தெரியுமா? இந்த பாபிலோன் என்ற வார்த்தை பாபேல் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் அந்த பாபிலோன் என்ற வார்த்தை வரும். பாபேல் அது எங்க இருக்கு? முதல்ல அது எங்க அந்த வார்த்தை வந்துச்சு? ஆதியாகமம் புஸ்தகம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு வருது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அந்த பாபேல் என்ற பேர் எங்க வருது பாருங்க. முதலாவது ஆதியாகமம் 11:9 வசனம். 9 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா 11:9 பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. வந்திருக்குதுங்களா? பாபேல். ஆண்டவர் என்ன செய்யறாரா? பாஷையை தாறுமாக்குறாரு. ஏன் தெரியுமா? 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம் முக்கியமான வசனம். இந்த பாபேல் என்ற பேர் வர்றது காரணம் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 11:4 வசனம் பாருங்களேன். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதகம் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த பாபேல் உடைய வேறு என்ன? நமக்கு பேர் வந்துடணும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? என் பேரை எல்லாரும் பேசணும். எதுக்கு இந்த கோபுரம் கட்டினாங்க? நமக்கு பேரை உண்டாக்கணும். சரிங்களா? அப்ப இந்த பாபேல இருந்துதான் பாபிலோன் என்ற ஒரு ராஜ்யம் என்ன செய்தாங்க? உருவாகுது. அங்க அங்க யாருக்கு அதே பிரச்சனை இருக்குது? நேபுகாத் நேச்சருக்கு அதே பிரச்சனை தான் இருக்குது. அவருடைய பேரனுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது. அப்போ பாபிலோன்னாலே என்ன பிரச்சனை? அகந்தை, மேட்டிமை, பெருமை என்ற ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்க முடியும். அப்படியே நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு 5ஆம் அதிகாரம் பார்த்தோம்ல, 7ஆம் அதிகாரத்துல பாருங்க இந்த வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. தானியேல் 7ஆம் இந்த பெருமை என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். 8வது வசனத்துல அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், தானியேல் 7:8 அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கிடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இருக்கா? பெருமை என்ற ஒரு வார்த்தை வருதா? பெருமையானவைகளை பேசும். 11ஆம் வசனம் பாருங்க. verse 11 தானியேல் 7:11 பாருங்க. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசினது நிமித்தம். பாத்தீங்களா என்ன வார்த்தை வருது? பெருமையானவைகள். அதே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 7:20 வசனம் பாருங்க. அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயை உடையதுமாய் இருக்குங்களா? பெருமை என்ற ஒரு வார்த்தை வருதுங்களா? சரிங்களா? அப்ப தானியேல் 4ஆம் அதிகாரத்துல ஒரு முறை அந்த வார்த்தை வருது, அகந்தை, பெருமை. தானியேல் 5ஆம் அதிகாரத்துல ஒரு முறை அந்த வார்த்தை வருது, மன மேட்டிமை. சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 3 முறை அந்த வார்த்தை வர்றத பார்க்க முடியும். அப்படியே தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். 25வது வசனம். தானியேல் 8:25. Daniel chapter 8 verse 25 பாருங்க. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைக்கூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு. வருதுங்களா? என்ன வார்த்தை வருது? இருதயத்துல பெருமை கொள்றது. 8ஆம் அதிகாரத்துல இந்த பெருமை என்ற வார்த்தை வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சரிங்களா? பாருங்க தானியேல் புஸ்தகத்துல ஒரு சில ராஜ்யங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு சில நபர்கள்ட்ட ராஜ்யங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குது? பெருமை இருக்குது.
சரிங்களா? இப்ப அப்படியே வெளிப்படுத்தல போங்க, அங்க ஒரு இடத்துல வருது பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் போங்க. ரெவலேஷன் சாப்டர் 13. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் போங்க. 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 13 5வது வசனம் பாருங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இருக்குதுங்களா வார்த்தை? என்ன வார்த்தை இருக்கு? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப பெருமை ஒன்று வர்றத நம்ம என்ன செய்ய முடியும்? அங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப தானியேல் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் இந்த பெருமை, அகந்தை என்ற வார்த்தை திருப்பி திருப்பி வருது. அப்ப கடைசி காலத்துல அநேகரை எந்த ஒரு தீமையான காரியம் வீழ்த்தும்? பிரைடு, அகந்தை, மனமேட்டிமை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படித்தானே? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, இப்ப பாயிண்ட் நம்பர் 2க்கு போலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனம் படிச்சோம். ஒரே ஒரு வசனம் நீதிமொழிகள்ல 21 21 வசனம். நீதிமொழிகள் 27 21 27 21. Proverbs chapter 27 verse 21. நீதிமொழிகள் 27 21 பாருங்களேன். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. வெள்ளிக்கு எது சோதனை? குகையும். பொன்னுக்கு புடமும் சோதனை. இங்க வரல, அழகான வசனம். மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. எது சோதனை? புகழ்ச்சி. யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசினா போதும், அவ்வளவுதான், நமக்குள்ள ஒரு பெருமை அப்படியே வரும். அதனால யாரும் புகழாம இருக்கிறதே நல்லது. சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புகழ மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறத விட, ஆண்டவரே என்னை புகழலையே, அதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஒரு சில நேரங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருவோம், பாட்டு பாடிட்டு வந்துருவோம், புகழ்ந்துக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, நன்றிப்பா, என்னை புகழலையே அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன்னா அன்னைக்கு எப்படி இருக்குது? என்னை புகழ்ந்தாதான் நான் நல்லவன், நான் புகழாட்டா அப்படி இல்லை. பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் புஸ்தகத்துல, இது ஏற்கனவே வாசிருக்கோம் ஒரு முறை. ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாரை பெருமைப்படுத்துவாங்களா? ஆண்டவர் நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். சரிங்களா? அப்ப மனுஷன் நம்மள புகழ்றது முக்கியம் கிடையாது, தேவன் நம்மளை புகழ்றது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? ஏன்னா தேவன் தான் நம்முடைய உள்ளத்தை ஆராய்கிறவர். அவருக்கு தெரியும் நம்ம எப்படி நம்ம அவருடைய காரியத்தை செய்திருக்கிறோம். தேவன் புகழ்வாரா? பைபிள் ஒரு இடத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் பாருங்களேன். ஒரு வார்த்தை 24வது அதிகாரத்துல இருபத்தி 4வது அதிகாரத்துல 45வது வசனம் பாருங்களேன். 45வது வசனத்துல, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். என்ன கேள்வி கேட்கிறாரு? அவர் விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நம்மள சொல்லுவாரா? ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன். நம்ம என்ன நினைப்போம்? மத்தவங்க என்கிட்ட வந்து எப்பா நீ ரொம்ப உண்மை உள்ளப்பா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா அது என்னவா? ஆண்டவர் சில நேரங்கள் அதை அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்? அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய புகழை கொண்டு வந்துடும், தற்பெருமையை கொண்டு வந்துடும், அகந்தையை கொண்டு வந்துடும். அதனாலதான் புகழ்ச்சி என்பது பெரிய சோதனை. சரிங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, சரிங்களா? சரி, இப்ப பாயிண்ட் நம்பர் 1ல என்ன படிச்சோம் நம்ம? தானியேல் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் பெருமை என்ற வார்த்தை திருப்பி திருப்பி வருது. அந்த பெருமை
தனிப்பட்ட நபர்களையும் பாதிக்குது. இன்னொன்னு ராஜ்யங்களை என்ன செஞ்சிருது, கவிழ்த்து போட்டுருது. இப்ப கடைசி காலத்துல சாத்தான் எதை வச்சு நம்ம இடத்துல விளையாடுவான்? பெருமையை, எப்படியாவது தற்பெருமையை உள்ளத்துல கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? அவன் ஆசைப்படுவான். அப்ப இந்த பெருமை என்பது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை நம்ம கொஞ்சம் உணரணும். சரிங்களா? அப்ப அதனாலதான் ஆண்டவர் சில நேரங்கள்ல எல்லாரும் நம்மளை புகழ்வதற்கு தேவன் அனுமதிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், எப்போது பெருமை வரும்? when the bride will come. சரிங்களா? எப்போது பெருமை வரும்? ஒரு 7 பாயிண்ட் பார்க்க போறோம். ஒரு 7 இது கீழே எப்போது பெருமைலாம் வரும் வேதாமத்தின் பிரகாரம் பெருமை எப்பெல்லாம் வரும் சொல்றாரு ஆண்டவர். பாயிண்ட் நம்பர் 1 பாருங்களேன். சங்கீத புஸ்தகம் 10வது சங்கீதம் பாருங்களேன். 10வது சங்கீதத்துல 3வது வசனம். 10வது சங்கீதம் 3வது வசனம் பாருங்களேன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். எப்ப பெருமை வரும்? இந்த வசனத்து பிரகாரம் துன்மார்க்க தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டுறான், பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி. எப்ப பெருமை வரும் எழுதி வச்சுக்காங்க. சரிங்களா? எப்ப பெருமை வரும்? தன் உள்ளம், மனசுக்கு ஏதோ ஒரு காரியம் இச்சிக்குது, அது கிடைச்ச உடனே அவன் என்ன செஞ்சிடறான்? பெருமை பாராட்டிடுறான். ஏதோ ஒரு காரியம் மனசுல நினைக்கிறான், அது கிடைச்சிருது, அதனால பெருமை வந்துருதா? நமக்கும் மனசுல ஏதோ ஒரு காரியம் நினைப்போம், நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சு, உடனே அதுல பெருமை வருதா? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? வேற இதுல பெருமை வருது, 2 நாள் ஆகும். செகண்ட் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் கீழே பெருமை எப்போ வரும் அது கீழே இதெல்லாம் பார்த்துட்டு வரும். 2 நாள் ஆகும். 25ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 25 verse 19 பாருங்க. 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ ஏதோமியரை அடித்தா என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. 2 நாளாகவும் 25:19. எப்ப பெருமை வரும் இந்த வசனத்துல? நீ ஏதோமியரை அடித்தா என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணது. எப்ப பெருமை வந்துச்சா? நீ ஏதோமியரை அடிச்சதுனால. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஏதோமியரை வீழ்த்தினதுனால. அப்ப ஒரு வெற்றி கிடைச்சதுனால என்ன வந்துருது? பெருமை வந்துருது. வெற்றி கிடைச்சதுனால பெருமை என்ன செஞ்சிருது? வந்துருது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெற்றி கிடைச்சதுனால பெருமை வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றி கொடுக்கும் போது நமக்குள்ள பெருமை வருதா? கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். சங்கீதம் 49வது சங்கீதம் 49வது சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. சாம்ஸ் 49 verse 6. பெருமை எப்பெல்லாம் நம்ம இடத்துல வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சங்கீதம் 49 6வது வசனம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற. எப்ப பெருமை வருது? திரளான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு என்ன வந்துருது? ஒரு பெருமை வந்துருது. அதனாலதான் சில நேரங்களில் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு பெரிய வேலையை கொடுத்துருங்க, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் சம்பாதிக்க மாதிரி வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் கொடுக்கறது இல்லை சில நேரம். அதுவும் நன்மைக்குதான். ஏன்? திரளான செல்வத்தினால என்ன நடந்துருது? பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள நம்ம நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் வெற்றி கொடுக்கறது இல்லை. ஏன்? வெற்றி கொடுத்தா நம்ம கொஞ்சம் நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருது. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். ஏசாயா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். ஏசாயா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்ப எப்ப இந்த பெருமை வருதுன்னு பாருங்க. அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி. இங்க இந்த கடற்கரை குடிகள் என்ன செய்யறாங்க? அவங்க யார நம்பி இருக்கிறாங்க? எத்தியோப்பியரை குறித்தும் எகிப்தை குறித்தும் பெருமை பாராட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். ஆள் உதவி, யாராவது நமக்கு உதவி செய்யறதுக்கு கூட்டத்துல, அதான் சொல்லுவாங்கல்ல, கூட்டத்துல நம்ம கூட கோயந்தா போடுறதுக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ள பெருமை. நம்ம சொல்ற
கருத்தோட இன்னொருத்தவங்க இவர் சொல்றது சரியா தான் இருக்கும், இவர் சொல்றது உண்மையிலே சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா போதும் நமக்குள்ள பெருமை வந்துடும். நமக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு யாராவது இருந்தாங்கன்னா நமக்குள்ள இங்க பெருமை வந்துடும். சரிங்களா? யோசிச்சு பார்க்கணும். உபாகம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்களேன். இந்த பெருமை எப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. உபாகம் 17:18. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் மேல் மேட்டிமை கொள்ளாமலும். அப்ப எப்ப மேட்டிமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆண்டு சொல்றாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, பதவி, ஒரு பதவியில உட்கார்ந்து இருக்கும்போது பெருமை வந்துடும். நேபுகாத்நேச்சருக்கு அப்படித்தானே? அதனாலதான் சில நேரங்கள் ஆண்டவர் பதவியே கொடுக்கறது கிடையாது. நீ சாதாரண விசுவாசியாவே இருந்திருப்பா போதும், நீ அப்படியே பெருக்கிட்டே இரு, நீ மரிக்கும் வரைக்கும் உனக்கு பெருக்கிற வேலை கொடுத்துருக்கனா அதுலயே இருந்துரு. ஏன்னா ஆண்டவருக்கு நம்முடைய சுபாவம் தெரியும். ஒருவேளை ஆண்டவர் கொஞ்சம் உயர்ப்பதில கொண்டு போயிட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்? இருதயம் மேட்டிமையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? அது கீழே பெருமை எப்பெல்லாம் வருது? எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? சங்கீதம் 10:3, 2 நாளாம் 25:19, சங்கீதம் 49:6, ஏசாயா 20:5, உபாகமம் 17:18. அடுத்த வசனம் சரிங்களா? 2 நாளாகவும் 32:25. 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் பாருங்க. 2 நாளாகவும் 32:25 வசனம். இங்க எசேக்கியாவுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருது. எப்ப பெருமை வருது? 2 நாளாகவும் 32:25. செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 32 verse 25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்து தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். எப்ப இவருக்கு மனமேட்டிமை வந்துருச்சு? ஆண்டவர் அவருக்கு செய்த உபகாரத்தை என்ன செஞ்சிட்டார்? அவரு மறந்ததுனால அவருக்கு என்ன வந்துருச்சு? மனமேட்டிமை வந்துருச்சு. புரிஞ்சுக்கொள்ள முடியுதுங்களா? when we forget the benefits of God. சரிங்களா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற உபகாரங்களை மறக்கும் போது நமக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். சரிங்களா? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு ராஜாவுக்கு வந்து படிக்க போறோம். 2 நாளாம் புஸ்தகம் போகும் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம் போங்க. 2 நாளாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம். 26ஆம் அதிகாரத்துக்கு போங்க எல்லாரும். அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கணும். 7வது பாயிண்ட், இந்த பெருமை எப்போ வரும்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறோம்ல. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம். இங்க ஒரு ராஜாவை குறித்து படிக்க போறோம். இந்த ராஜா பேர் யார் அப்படின்னா, முதவசனம் செகண்ட் கிரானிக்கல்ஸ் 26 எல்லாரும் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் இருக்கு. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அம்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யாரு அந்த ராஜா பேர்? என்ன? உசியா ராஜா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த உசியா ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். 5ஆம் வசனம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் திறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்ப உசியா ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் உசியாவுக்கு வெற்றி கொடுக்கிறாரா இல்லையா? வெற்றி கொடுக்குறாங்க. அப்படித்தானே? 7ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். 7ஆம் வசனம், பெலிஸ்தரையும் கூர்பாகளிலே குடியிருக்கிற அரேபியரையும் மிகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். பாத்தீங்களா? அப்ப அவர் ஜெயிப்பதற்கு, அவர் வெற்றி கொள்வதற்கு யாரு துணை நின்றாங்களாம்? தேவன் என்ன செஞ்சாங்களா? துணை நின்றாங்களாம். சரிங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா யாரு துணை நிக்கணும்? தேவன் நமக்கு துணை நிற்கணும். சரிங்களா? இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். வசனம் 8ல அமோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். முதல்ல அந்த வார்த்தை கீர்த்தி பெருகிச்சா இல்லையா? இதே வசனம் 15ஆம் வசனத்துல பாருங்க, அதே வார்த்தை ரெப்புடேஷன், கீர்த்தி என்ற வார்த்தை வருதா? இப்ப எத்தனாம் வசனம் படிச்சோம்? 8ஆம் வசனத்துல கீர்த்தி என்ற வார்த்தை வருதா? 15ஆவது வசனத்துல கடைசி பகுதி படிக்கலாம். verse 15ல கடைசி பகுதி அதே வார்த்தை வருது பாருங்களேன். அப்படியே அவன் கீர்த்தி verse 15ல வெகு தூரம் பரம்பிட்டு. பாத்தீங்களா? இருக்கா இல்லையா? உசியாவுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறாரு. அவனுடைய கீர்த்தி என்ன செய்யுது?
எகிப்தின் எல்லை மட்டும் பரவுது, 15ஆம் வருஷத்துல வெகு தூரம் பரவிருச்சு அப்படின்னு வருது. அப்படித்தானங்க? சரி, வேற என்ன நடந்துச்சு? verse 8ல கடைசியில லாஸ்ட் பார்ட் ஆஃப் த verse, கடைசி பகுதி பாருங்க. அவன் மிகவும் பலங்கொண்டான். சரி, எதிரெல்லாம் பலங்கொண்டார் தெரியுமா? மிகவும் பலங்கொண்டான்னு சொல்லுது. எதிரெல்லாம் பலங்கொண்டாரு? 9ஆம் வசனம். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். எதுல பலம் கொண்டான்? கோபுரங்கள்லாம் கட்டுறாரு. சரிங்களா? வாசல்ல பள்ளத்தாக்குல அலங்கத்துல கோபுரங்கள் என்ன செய்யறாரு? அவரு கட்டுறாரு. சரிங்களா? 10ஆம் வசனம் பாருங்க, வேற என்ன நடக்குது? அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்களிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினால் வேற என்ன நடக்குது? அவருக்கு ஆடு மாடுகள், சரிங்களா, வயல் நிலங்கள், பயிர்க்குடிகள், திராட்சை தோட்டர் இப்பெல்லாம் என்ன செய்றாங்க? உண்டாகிறாங்க. வேற என்ன? verse 11, உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. யார் இருந்தாங்க? யுத்த வீரரின் சேனை இருக்குது. வேற 12ஆம் வசனம் verse 12 பாருங்க. பராக்கிரமசாலியான வம்ச தலைவரின் தொகை எல்லாம் 2600. வேற யார் இருந்தாங்க? பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. சரிங்களா? இப்படி verse 14, சரி 13ல படிங்க. 13ல இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை. அப்போ பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க, பெரிய சேனைகள் இருக்கிறாங்க. 14ஆம் வசனம், இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் நீட்டிகளையும் தலைச்சிராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். இப்படி எல்லாமே இருக்குது. என்ன நடந்துச்சு? கீர்த்தி பெருகிருச்சு. பெருகிருச்சா இல்லையா? அவன் மிகவும் பலம் கொண்டானா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? 7வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் அவனுக்கு துணை நின்றார் இருக்குதுங்களா இல்லையா? ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப சோகமான காரியம் உசியா வாழ்க்கையில. அது வரைக்கும் ஆண்டவர் தான் உசியா. ஆனா பலங்கொள்ள பலங்கொள்ள verse 16 பாருங்க. இதான் முக்கியமான வசனம். verse 16, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. பாத்தீங்களா? பெருமை வந்துச்சா இல்லையா? பிரைடு. இப்ப இவருக்கு எப்ப பெருமை வந்துச்சு? 7வது பாயிண்ட், எப்ப பெருமை வந்துச்சு? அவன் பலப்பட்ட போது பெருமை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்ல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னைக்கு நம்மளும் பாருங்களேன், இந்த விஷய வாழ்க்கை படிச்சு கொண்டே இருக்கும்போது பாருங்க, ஆண்டவர் துணை நின்று வெற்றி மேல வெற்றி கொடுக்கிறாரு. அப்படியே கீர்த்தி பரவுது, எல்லா தேசமும் போகுது. ஆடு மாடுகள் கிடைச்சிருச்சு, பராக்கிரமசாலிகள் கிடைச்சிட்டாங்க, சேனைகள் எல்லாருமே கிடைக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவர் என்ன செய்யறாரு? பலப்படுறாரு. கடைசியில் என்னாச்சு? மனம் மேட்டிமையாயிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்முடைய ஐஸ்வர்யங்களையும் நம்முடைய கை பிரயாசங்களை விருத்தி அடைய செய்யும் போது, அவர் நம்மை பலப்படுத்தும் போது மேட்டிமை ஆயிருதா? பிரச்சனை இருக்கா? கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? அப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 7 பாயிண்ட் பாரு. சரிங்களா? இப்ப பெருமை எப்படிலாம் வரும்? பாயிண்ட் நம்பர் 1ல என்ன படிச்சோம்? எப்ப பெருமை வரும்? சங்கீதம் 10வது சங்கீதத்துல 3வது வசனத்தை என்ன படிச்சோம் நம்ம? நம்முடைய உள்ளம் இச்சித்தது கிடைக்கும் போது, நினைச்ச காரியம் நடந்துச்சுன்னா ஒரு சில பெருமை வந்துடும். அடுத்தது 2 Naளாகமம் 25ல 19வது வசனம், வெற்றியை ஆண்டவர் கொடுக்கும் போது பெருமை வந்துடும். சங்கீதம் 49 6வது வசனத்துல திரளான ஐஸ்வர்ய நம்மகிட்ட இருக்கும்போது பெருமை வந்துடும். ஏசாயா 25 நமக்கு சில ஆதரவு கொடுக்கக்கூடிய சில மக்கள் ஆள் உதவி கிடைச்சிச்சு அப்படின்னா பெருமை வந்துடும். அடுத்தது உபாகமம் 17-18ல பதவி கிடைச்சிச்சு அப்படின்னா சிங்காசனத்துல உட்காரும்போது என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். அடுத்தது நம்ம என்ன படிச்சோம்? 2 Naளாகமம் 32-25, தேவனுடைய உதவியை நம்ம மறந்துட்டோம், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துட்டோம் அப்படின்னா பெருமை வந்துடும். அதுக்கப்புறம் 2 Naளாகமம் 26-16ல எப்ப பெருமை வரும்? நம்ம பலப்படும் போது நமக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது பாத்தீங்களா? இப்படி எல்லாம் சாத்தா நமக்கு பெருமையை கொண்டு வர்றதுக்கு அவன் ஆயத்தமா அவன் இருக்கிறான் அப்படின்னு எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டியது பாத்தீங்களா? இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒருவேளை நம்ம நினைச்ச காரியம் நடக்கல,
நம்ம இச்சித்த பொருள் கிடைக்கல, நமக்கு வெற்றி கிடைக்கல, நம்ம பலப்படல, என்ன செய்வோம்? நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் போங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. 1 தீமோத்தேயு 6, 6, 7, 8, 9 பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எது மிகுந்த ஆதாயமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. எது தேவ பக்தியா? போதும் என்ற மனசு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒருவேளை ஆண்டவர் திரளான செல்வத்தை கொடுத்தா எனக்குள்ள பெருமை வந்துடும். அதனால எப்படி இருப்பாங்க? போதும் என்கிற மனதோடு இருப்பாங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுவுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. 1 தீமோத்தேயு 6, 6, 7, 8, 9. சரிங்களா? அப்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அப்ப சாத்தான் இப்படி பல வழியில நம்முடைய வாழ்க்கையில பெருமையை கொண்டு வரதுக்கு போராடுவான். அதனால ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச காரியத்தை தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பெருமை உள்ளவர்களாக மாறிடுவோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 3. இப்ப இந்த பெருமையை ஜெயிக்கணும்ல, என்ன கஷ்டமா? எந்த இதுல? 1 தீமோத்தேயு 6, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு கிடையாது, 1 தீமோத்தேயு 6ல 6, 7, 8, 9. சரிங்களா? 6, 7, 8, 9. சரி. பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட்ல போவோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு போயிடும். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம என்ன படிச்சோம்? தானியேல் 4லையும், தானியேல் 4ஆம் அதிகாரத்துல, 5ஆம் அதிகாரத்துல, 7ஆம் அதிகாரத்துல, 8ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல பெருமை என்ற வார்த்தை திருப்பி திருப்பி வருது. கடைசி காலத்துல சாத்தான் எதை பயன்படுத்துவான்? பெருமை என்ற பாவத்தை என்ன செய்வான்? நமக்குள்ள கொண்டு வந்து பயன்படுத்துவான். இப்ப 2வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? எப்பெல்லாம் பெருமை வரும் அப்படின்னு படிச்சோம். இதுதானே? சரிங்களா? இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இப்ப இந்த நேபுகாத்நேச்சர்ட்ட பெருமை இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் எப்படிலாம் மாற்ற பிரயாசப்படுறாரு, எப்படி அவர் மாறினாரு, நம்ம உள்ளத்திலையும் ஒருவேளை இப்படிப்பட்ட பெருமைகள் இருந்துச்சுன்னா தேவன் எப்படிலாம் பிரயாசப்படுறாரு என்பதான் பார்க்க போறோம். சரி, பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட் எழுதிக்காங்க. சொப்பனமும் விளக்கமும். சொப்பனமும் விளக்கமும். விஷன் அண்ட் இன்டர்பிரேஷன். விஷன் அண்ட் ட்ரீம் அண்ட் இன்டர்பிரேஷன். ட்ரீம் அண்ட் இன்டர்பிரேஷன். சொப்பனமும் விளக்கமும். சரிங்களா? இது நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இப்ப தானியேல் 4ஆம் அதிகாரத்தை என்னென்ன சொப்பனத்தை அவர் கங்குறாரு, விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். 10ஆம் வசனம் படிக்க போறோம். இப்ப நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, 10ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் படிப்போம் நம்ம. அதாவது இந்த சொப்பனத்தை தனியா எடுக்க போறோம், அந்த விளக்கத்தை தனியா பார்க்க போறோம். சரிங்களா? அவர் என்ன சொப்பனம் பார்க்கிறாரு? சரி, தானியேல் 4 எடுத்துட்டீங்களா? சரி, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன 10ஆம் வசனம் படிக்க போறோம். நான் படித்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சம் கண்டேன். அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சு? வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. இது என்னது? சொப்பனம். அவர் சொல்றாரு, எப்பா நான் ஒரு சொப்பனம் கண்டேன்ப்பா, நான் படுத்திருந்தேன்ப்பா, அப்ப திடீர்னு ஒரு தரிசனம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? தேசத்தின் மத்தியில மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை பார்த்தேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்பட்டுச்சு. அது உயரம் எப்படி இருந்துச்சு? வானபரியந்தமும் எட்டினது. இப்ப யார் இந்த விருட்சம்? இது சொப்பனம், அப்படித்தானே? இப்ப யார் இந்த விருட்சம் பார்த்துருவோமா? தானியேல் என்ன சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம அந்த விளக்கத்தை பார்க்க போறோம். 22வது வசனம், 22வது வசனம். இதுதான் விளக்கம். விளக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன படிக்கிறோம்? சொப்பனமும் விளக்கமும். இப்ப நான் சொப்பனம் சொல்லிட்டேன். 10வது வசனம், 11வது வசனம் சொப்பனம்.
இப்ப இந்த விளக்கை யாரு? சரி, அப்போ ஒரு விருட்சம் ஒண்ணு இருந்துச்சுல, அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து இருந்துச்சுல, அந்த விருட்சம் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். அந்த விருட்சம் யாரு? 22வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்களேன். அது பெரியவரும் பலத்தவருமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உங்களுக்கு புரியுதுங்களா? உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. கிடைச்சிச்சா இல்லையா? அப்ப யார் இந்த விருட்சம்? நேபுகாத் நேச்சரு. அவரு எப்படிப்பட்டவரா? நீர் பெரியவருப்பா, பலத்தவர். அதனால விருட்சம் எப்படி இருந்துச்சு? அதுவும் பலத்ததுமா இருந்துச்சு. இந்த விருட்சம் எது வரைக்கும் எட்டி இருந்துச்சு? வானபரியந்தமும் எட்டி இருந்துச்சு. இப்ப இங்க என்ன சொல்றாரு? வானபரியந்தம் எட்டினதுன்னா இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு? 22வது வசனத்துல உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. கிடைச்சிச்சா? பதில் கிடைச்சிச்சா? இப்ப அடுத்த பாயிண்ட் போறோம். அடுத்த சொப்பனத்துல வேற என்ன? முதல் விருட்சத்தை பார்த்தாரு, அது வளர்ந்து பலத்து இருந்துச்சு, உயர வானபரியந்தமோ எட்டி இருந்துச்சு. இப்ப அடுத்தது 12வது வசனம். அடுத்தது என்னது? 12வது வசனம். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமா இருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. சரி, இந்த விருட்சம் யாரும் கண்டுபிடிச்சாச்சு? நேபுகாத் நேச்சரு, பாபிலோன் ராஜ்யம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டு. உண்மையா பொய்யா? எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் இருந்துச்சா? இருந்துச்சு. அதை இங்க தானியேல் 4ல சொல்லப்படல, தானியேல் 1ல சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் இருந்துச்சா? தானியேல் 1ல யாருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க? 5வது வசனம். தானியேல் 1 5வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம். அடுத்த பாயிண்ட் ஆகாரம். முதல் பாயிண்ட் விருட்சம். அப்படித்தானே? முதல் பாயிண்ட் விருட்சம் பார்த்தோம், ட்ரீ பார்த்தோம். அடுத்தது என்னது? ஆகாரம். ஆகாரம் இருந்துச்சா? தானியேல் 1:5 பாருங்க. எல்லா ஜீவனுக்கும் இருந்துச்சா இல்லையா? ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு, எதை? தான் உண்ணும் போஜனம் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜா முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இது யாருக்கு? அடுத்த வசனம் 6வது வசனம். அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அப்ப எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் இருந்துச்சா இல்லையா? கிடைச்சிச்சுங்களா? பாயிண்ட் நம்பர் 3. தானியேல் 4:12 வாங்க. அப்ப அந்த விருட்சத்திட்ட ஆகாரம் இருந்துச்சு. தானியேல் 4:12 பா. இப்ப எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் இருந்துச்சு. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. தானியேல் இதான் பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? ட்ரீம் அண்ட் இன்டர்பிரேஷன், சொப்பனமும் தீர்க்க தரிசனமும். அதுல இது 3வது பாயிண்ட். சரிங்களா? அது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கிச்சு. மிருகங்கள்லாம் என்ன? அடுத்த 3வது பாயிண்ட் மிருகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விருட்சம், 2வது பாயிண்ட் ஆகாரம், 3வது பாயிண்ட் என்னது? மிருகம். மிருகம் ஒதுங்கிச்சு அப்படின்னு சொல்லுது. மிருகம்னா என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரம். இதை எல்லாரும் பிடிச்சுக்கணும். 7ஆம் அதிகாரம் போங்க. 7ஆம் அதிகாரத்துல மிருகம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தானியேல் 7:17 வசனம் பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் எழும்புற 4 ராஜாக்கள். கிடைச்சிச்சா? அப்ப ராஜாவை குறிக்குது. verse 23 23 வசனம் பாருங்க. அவன் சொன்னது, 4வது மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். கிடைச்சிச்சுங்களா? அப்ப மிருகம்னா என்ன அர்த்தம்? ராஜாவையும் குறிக்கும், ராஜ்யத்தையும் குறிக்கும். இதை மறந்துடக்கூடாது. நம்ம இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை ரொம்ப ஆழமா படிக்க போறோம். சரிங்களா? நம்ம மெதுவா ஒண்ணு போயிட்டு இருக்கிறோம். ஜெபத்தோடு இருங்க. சரிங்களா? 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம்லாம் ரொம்ப ஆழமா போய் படிக்க போறோம். சரிங்களா? அதனால இங்க ஜெபத்தோடு நீங்க காத்துருங்க. அப்ப 4ஆம் மிருகம்னா என்ன அர்த்தம்? 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா ராஜ்யம். அப்ப இந்த வசனத்துல என்ன படிக்கிறோம்? தானியேல் 4:12 அந்த விருட்சத்தின் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது அப்படின்னா, வெளி என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? மிருகம்னா ராஜ்யம், வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கிச்சான் இந்த விருட்சத்துக்கிட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியில இருக்கக்கூடிய ராஜ்யங்கள்லாம் இந்த மிருகத்தின் கீழே இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? தானியேல் 3 போங்க.
தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இருந்துச்சா இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? 2வது வசனம் 3ஆவது வசனம். ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தின உடனே யாரெல்லாம் வந்தா? யாரெல்லாம் வந்தாங்க? வெளியில இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வந்துச்சா இல்லையா? முக்கியமா 2ஆவது வசனம் பாருங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும், பாத்தீங்களா, அதிகாரிகளையும், தலைவரையும், நியாயாதிபதிகளையும், பொக்கிஷக்காரையும், நீதி சாஸ்திரிகளையும், விசாரிப்புக்காரையும், இப்ப பாருங்க, நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும், பாத்தீங்களா, யாரு? நாடுகளில் உத்தியோகஸ்தர், தேசாதிபதிகள். அப்ப இவங்க எல்லாருமே யார் கீழே வர்றாங்க? இந்த விருட்சத்துக்கு கீழே வர்றாங்க. கிடைச்சிச்சா இல்லையா? அதனால ஆண்டவர் அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா போடுறாரு. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிலைக்கு ஒதுங்கினது அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியில இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் இந்த இந்த ராஜ்யத்துக்கு கீழே என்ன செய்யுது? ஒதுங்குது. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 4. இப்ப அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட், சகல பிராணிகள். சகல பிராணிகள் இருக்கா? ஆகாயத்து பட்சிகள், சகல பிராணிகள். இப்ப எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் இந்த மிருகங்களு, ஆகாயத்து பறவைலாம் ஒப்படைச்சாரோ, நீங்க ஆளுங்கப்பா அப்படின்னு ஒப்படைச்சாரோ, அதே போல இந்த வசனம் என்ன சொல்றான்? ஆகாயத்து பட்சிகள், சகல பிராணிகள் இதனால என்ன செய்யப்படுச்சு? போஷிக்கப்படுச்சு. அப்ப இந்த ஆகாயத்து பறவைகள், இந்த சகல பிராணிகள் ஆண்டவர் ஒப்படைச்சாரா? verse 12 என்னப்பா ஒப்படைச்சாரா? கொஞ்சம் தானியேல் 2ஆம் அதிகாரம் போங்க. 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 2:38 இருக்குதா? என்ன இருக்குது? சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும், வெளியின் மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்படைத்து, இருக்குங்களா? என்ன செஞ்சாரா ஆண்டவர்? வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் என்ன செஞ்சாராம்? ஒப்படைச்சாராம். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம இதுல? 4ங்களா 5ங்களா? சரி, 4. சரிங்களா? அடுத்தது 5வது பாயிண்ட் போ. 5வது பாயிண்ட், தானியேல் 4ஆம் அதிகாரம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல இப்ப விருட்சத்தை பத்தி பார்த்துட்டோம், அப்படித்தானே? விருட்சம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப உயரமா இருந்துச்சு, வளர்ந்து பழுத்ததுமா இருந்துச்சு, ரொம்ப வானபரியந்தம் எட்டிருச்சு, கனி ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ஆகாரம் இருந்துச்சு, வெளியில் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கிச்சு. சரிங்களா? சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டுச்சு. 13ஆம் வசனம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இவ்வளவு பெரிய விருட்சத்துக்கு என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு, எல்லாரும் போய் நிழலுக்கு அதுகிட்ட போய் ஒதுக்குனாங்களே, அப்படித்தானே? எல்லாம் ஆகாயத்து பறவைகள்லாம் போய் சாப்பிட்டுச்சுங்களே, எல்லாத்துக்கும் உதவியா இருந்த இந்த விருட்சத்துக்கு என்ன நடந்துச்சு? 13வது வசனத்தைய 13ல இருந்து நம்ம வாசிக்க போறோம். நான் படித்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். யாருங்க இது? யார் இது? பாயிண்ட் நம்பர் 5, வாட்சர். காவலானாகிய பரிசுத்தவான் ஒருவன் எங்கிருந்து வந்தான்? வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு இருக்கு. இருக்கா இல்லைங்களா? காவலாளனாகிய பரிசுத்தவான் அப்படின்னு வருது. யார் இந்த பரிசுத்தவானு? சரி, தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க என்ன வார்த்தை வருது? காவலாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வராரு. சரிங்களா? வாட்சர். அப்படியே 13வது தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. 13ஆம் வசனத்துல பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். எல்லாரும் எடுத்துக்கங்க. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பு உண்டாகும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனை மிதிப்பட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம்
சுத்திகரிக்கப்படும் என்றான். 15ஆம் வசனம். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிராக நின்றான். 16. அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ண என்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்கிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். இருக்குதுங்களா இல்லையா? யார் இந்த பரிசுத்தவான்? யார் இந்த பரிசுத்தவான்? பரிசுத்தவான் பேசக்கூடிய ஒரு சத்தத்தை அவரு கேட்கிறாரு. அப்படித்தானே? ஒரு செயின்ட் பேசக்கூடிய சத்தத்தை அவர் நினைச்சாரு, கேட்கிறாரு. அப்ப வேறொரு பரிசுத்தவான் அந்த பேசினவரை நோக்கி என்ன சொல்றாரு? ஒரு தரிசனம் ஒண்ணு இருக்கும்பா, 2300 ஆப்புகள் வரைக்கும் அது என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அங்க யார் வர்றா? 16ஆம் வசனத்துல காபிரியேல் அங்க வர்றாரு. அப்படித்தானே? அந்த பரிசுத்தவான் அப்படின்னா அது யாரை குறித்து அங்க ஆண்டவர் பேசுறாரு? காபிரியேல் தூதனை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? காபிரியேல் தூதனை குறித்து ஆண்டவர் என்ன செய்றாரு? பேசுறாரு. இங்க தானியேலுக்கு யார் இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு வர்றது? தானியேலுக்கு யார் இந்த தரிசனம் விளக்கெல்லாம் யார் கொடுத்துட்டு வர்றா? பாருங்களேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் போங்களேன். verse 21, 21ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 பாருங்களேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து இருக்குதுங்களா, அந்திமணி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி. சரிங்களா? அப்ப இங்க பரிசுத்தவான் என்று சொன்னால் யாரை குறித்து பேசுது? செயின்ஸ் அப்படின்னா காபிரியேல் தூதனை குறித்து என்ன செய்கிறதாங்க பேசுகிறது. அப்ப இப்ப என்ன நடக்குது? இந்த விருட்சம் ரொம்ப வளர்ந்து பலத்து போய் காணப்படுது. இப்ப யாரு அங்க பேசுறா? தானியேல் 4:13 காவலாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி கண்டேன். அப்ப யார் அந்த இறங்குறது? வானத்திலிருந்து இறங்குறது யாரு? தூதன். சரிங்களா? தூதன் இப்ப இறங்கி வராரு. இப்ப 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை, நெக்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? 5th பாயிண்ட் என்னது? அந்த வாட்சர், காவலாளி. யார் அந்த காவலாளி? அந்த காவலாளிய பரிசுத்தவான் யாரு? தேவதூதன். சரிங்களா? தேவதூதன். இப்ப அடுத்த பாயிண்ட் 14ஆம் வசனம் பாருங்க. அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை நீ என்ன செய்யி? வெட்டிரு. என்னங்க பிரச்சனை இருக்கா? இந்த விருட்சம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுது, பறவைகளுக்கு மிருகத்துக்கு சாப்பாடு போடுது. இந்த விருட்சத்துல என்ன இருக்குது? கனி ரொம்ப மிகுதியா இருக்குது. வெளியின் மிருகங்கள் கூட நிழலுக்கு இங்கதான் போகுது, இந்த விருட்சத்துல தான் போகுது. ஆனா பரலோகம் எப்படி பாக்குது பாருங்க. பிரச்சனை இருக்குதா இல்லையா? சில நேரங்கள் நம்ம கூட ஒரு பெரிய விருட்சம் போலதான் இருப்போம், ரொம்ப கனி மிகுந்தது போலதான் இருப்போம், எல்லாருக்கும் உதவி செய்வோம். ஆனா பரலோகம் எப்படி பார்க்குது பாத்தீங்களா இந்த விருட்சத்தை? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரலோகம் இப்ப எப்படி சொல்லுது பாருங்களா, அந்த வசனம் பாருங்க. 14. அவன் உரத்த சத்தம் விட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளும் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படித்தானே இருக்கா? இவர் எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுருங்க? வெட்டிருங்க அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலவுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக, மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு என்ன இருக்க கடவுது? பங்கு இருக்க கடவுது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அடுத்த வசனம். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயம் ஆயிரமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். என்ன சொப்பனம்? அடுத்த பாயிண்ட் நம்பர் 6 தானே? 6 என்ன பாயிண்ட்? விருட்சத்தை என்ன செஞ்சிரு? வெட்டி போட்டுரு. கொப்பை நீ என்ன செஞ்சிரு? தரித்து போட்டுரு. இலைகள் கனிகள் என்ன செஞ்சிரு? சிதறடிச்சிரு. இப்ப அது எதுல தங்கணும்? வெளியின் பசும் புல்லுல அது என்ன செய்ய போகுது? தங்க போகுது. இத தானியேல் விளக்குறாரா? கொஞ்சம் 23ஆம் வசனம் போங்க. 24ஆம் வசனம். இங்கதான் ஆன்சர் இருக்கு. இதோட இன்டர்பிரேஷன். இது ட்ரீம். இப்ப இன்டர்பிரேஷன் விளக்கம் பாருங்க. 24ஆம் வசனம் என்ன சொல்றாரு? ராஜாவே, அதன் அர்த்தமும்
ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின் என்று நீர் என்ன செய்வீர்? தள்ளிவிடப்படுவீர். கிடைச்சிச்சா இல்லையா? அப்ப விருட்சம் வெட்டப்படுறது, கொப்புகள் முறிக்கப்படுறது, சிறடிக்கப்படுறது என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா, மனுஷர் என்று தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளை போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். கிடைச்சிச்சுங்களா? ஆகாயத்து பணியில நீங்க என்ன செய்வீங்க? நனைவீங்க. 6 பாயிண்ட் கிடைச்சிச்சா? சரி, எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் சொன்னாரு? அந்த verse 16ல இருக்குல்ல, 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். அப்படின்னா எத்தனை வருஷம்? 7 காலங்கள் என்பது நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் படிக்கும் போது இந்த காலம்னா என்னன்னு படிப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காலம் என்பது ஒரு வருஷம். அப்ப 7 காலங்கள் என்பது எத்தனை வருஷம்? 7 வருஷம். சரிங்களா? இதை நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல தெளிவா படிப்போம். நீங்க இப்போ வரைக்கும் நீங்க கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். சரி, 6 பாயிண்ட் படிச்சோமா? தரிசனம் புரிஞ்சிச்சா? விளக்கம் புரிஞ்சிச்சா? ஆனா இன்னும் ஃபுல்லா முடிக்கல. அதாவது விளக்கத்தை இன்னும் ஃபுல்லா முடிக்கல. சரி, அப்ப எத்தனை அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிருங்க. விருட்சம், விருட்சம் யாரை குறிக்குது? நேபுகாத்நேச்சரை குறிக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? ஆகாரம். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தாரா? சாப்பாடு கொடுத்தாரு. கரெக்ட், அதுவும் ஃபிட் ஆயிருச்சு. அப்ப அதுவும் ஃபிட் ஆயிருச்சா இல்லையா? அவருக்கு ஃபிட் ஆயிருச்சு. தேர்ட் பாயிண்ட் படிச்சோம் நம்ம, மிருகம், மற்ற ராஜ்யங்கள்லாம் அது கீழே வந்துச்சா? வந்துச்சு. இப்ப அதுவும் ஃபிட் ஆயிருச்சு. சரி, 4வது பாயிண்ட் என்னது? எல்லா ஆகாயத்து பறவைகளும் ஒப்பு கொடுக்க படிச்சு. ஒப்பு கொடுக்க படிச்சா இல்லையா? ஒப்பு படிச்சு. 5வது பாயிண்ட் என்னது? பரிசுத்தவான். சரிங்களா? அந்த பரிசுத்தவான் யாரு? தேவதூதன். தேவதூதன். 6வது பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? அந்த மிருகம் என்ன, அந்த அந்த விருட்சம் வெட்டப்படும், பூமியில அது என்ன செய்யப்படும்? தள்ளப்படும் என்பதை நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? பாருங்களேன், தீர்க்கதரிசனத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு எளிமையான வழி. இந்த பிரின்சிபலை மறந்துடவே கூடாது. ஒரு சொப்பனத்தை பார்த்தோம், அதுல விளக்கத்தை எங்கதான் பார்த்தோம்? நம்ம பைபிள் தான் இருந்துச்சு. இதை நீங்க மறந்துடவே கூடாது. பைபிள் இஸ் அவர் ஓன் இன்டர்பிரட்டர். சில பேர் பாருங்க, சில பேர் இப்ப தானியேல் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சொப்பனத்தை இங்க எடுத்துருவாங்க, விளக்கத்தை எங்க போயிடுவாங்க தெரியுமா? விளக்கத்துக்கு கூகுளுக்கு போயிடுவாங்க. அதான் பெரிய பிரச்சனை. அப்படி போக கூடாது. பைபிளே தான் தீர்க்கதரிசனமா பேசு அப்படின்னா, பைபிளே தீர்க்கதரிசனுடைய விளக்கத்தை என்ன செய்யும்? பைபிளே கொடுக்கும். அதை மறந்துட கூடாது. சரி, இப்ப தரிசனம் புரிஞ்சிச்சா? இப்ப பாயிண்ட் நம்பர் 4, 2 பாயிண்ட் படிக்க போறோம். கடைசியா 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? இன்னும் நம்ம முழுமையா முடிக்கல, ஆனா பார்க்கலாம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 4, நேபுகாத்நேச்சர் மேல் தேவனுடைய அன்பு. சரிங்களா? நேபுகாத்நேச்சர் மேல தேவனுடைய அன்பு, அதாவது இந்த சொப்பனத்தின் வழியா பார்க்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம வேற எங்கேயும் போக போறது இல்ல. நம்ம ஏற்கனவே நேபுகாத்நேச்சர் மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சுக்கான்னு படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த சொப்பனத்தின் வழியா ஆண்டவர் எதுக்கு எவ்வளவு அன்பு வச்சாரு கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த பெருமையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எப்படி எல்லாம் போராடினார் என்பது அந்த கதையை. சரி, இப்ப பாயிண்ட் நம்பர் 1. இப்ப தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 7 வருஷம் ராஜா நீ எங்க என்ன செய்வீரு? நீரு 24ஆம் வசனம் என்ன படிச்சோம்? மனுஷன் தள்ளப்படுவீரு, வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பேரு, மாடுகளை போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். ஆனா இது ஆண்டுடைய சித்தமான்னு பாருங்களேன். சரிங்களா? இதுல ஒரு 4 பாயிண்ட் படிக்க போறோம். 4 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். இந்த 4th பாயிண்ட்ல 4 பாயிண்ட்ஸ். 4th பாயிண்ட்ல 4 பாயிண்ட்ஸ். தேவன் எப்படி எல்லாம் அன்பை காமிச்சாருன்னு பாருங்க. verse 27 பாருங்க. verse 27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். சரிங்களா? இப்ப ஆண்டவர் உண்மையிலேயே இந்த விருட்சம் வெட்டப்படும் நினைச்சாரா? சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. எப்பா, இது உன் வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில வரணும் என்பது தேவனுடைய சித்தமா? தேவன் என்ன செய்யறாரு? ஒரு தீர்வு கொடுக்குறாரு. என்ன தீர்வு கொடுக்குறாருங்க? ராஜாவே, உங்க பாவங்களையும் நீங்க நீதியை செய்துங்கப்பா. நீதினா என்ன? வேதாகமத்துல நீதினா என்ன? சங்கீதம் 119, 172வது வசனம். சங்கீதம் 119, 172வது வசனம்.
சாம்ஸ் 119 verse 172. உமது கற்பனைகளை எல்லாம் நீதி உள்ளவைகள் இருக்குதுங்களா இல்லையா? உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு தானியேல் வழியா? நீ ஆலோசனை நீ ஏற்றுக்கொண்டு நீ என்ன செஞ்சிரு? நீதியை செஞ்சிரு. அது மாத்திரமல்ல, உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு நீ என்ன செய்ய? இறங்கு. அப்படின்னா ராஜாட்ட என்ன பிரச்சனை? சிறுமையானவருக்கு இறங்குறது இல்ல. அப்படின்னா என்ன பிரச்சனை அவர்கிட்ட? அவர்கிட்ட அன்பு இல்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு அவருக்கு இல்ல. சிறுமையானவருக்கு இறங்குறதுக்கு மனசு இல்ல. அப்ப ஆண்டு சொல்றாரு, எப்பா பாவங்களை நீ என்ன செஞ்சிரு? விட்டு வெளியில வந்துரு, நீதியை செய்யி, பிரமாணத்தின்படி வாழ்க்கை வாழு, அன்பா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க பேசுறாரு. அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்வு இருக்கா இல்லையா? இவர் அழகா சொல்றாரு, அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். சரிங்களா? இவர் அழகா சொல்றாரு. அப்ப ஆண்டுடைய ஆசை என்னன்னா, இவருடைய வாழ்வை எப்படியா நீடித்திருக்க பண்ணணும் அப்படின்னு தான் தேவனுடைய ஆசையே. நேபுகாத்நேச்சரை வெட்டணும் அப்படின்னு தேவனுடைய ஆசையே கிடையாது. அப்ப தேவன் ஒரு தண்டனை ஒண்ணு நேபுகாத்நேச்சருக்கு வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு? நேபுகாத்நேச்சர் என்ன பிரச்சனை? பெருமை என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பெருமையை தூக்கி போடுவதற்கு ஆண்டு என்ன வச்சிருக்காரு? ஒரு தண்டனை ஒண்ணு வச்சிருக்காரு. ஆனா தண்டனை கொடுக்க ஆண்டு விருப்பமா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் வாழ்வு நீடித்திருக்குன்னு ஆசைப்படுறேன், தயவு செய்து என்ன செஞ்சிரு? உன் பாவங்களை விட்டு வெளியில வந்துரு. அப்ப தண்டனை யார் கொடுக்க வைக்கிறோம்? நம்ம தான் ஆண்டவரை கைய பிடிச்சு என்னை எப்படியாவது தண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே நேபுகாத்நேச்சர் விருட்சத்தை வெட்டிடக்கூடாது, அப்படித்தானே? கொப்பை வெட்டிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. எப்படியாவது அவன் வாழ்வு நீடித்திருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தையும் செய்யறாரு. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க. அடுத்த ஒரு காரியம். சரி, தானியேல் 4ஆம் அதிகாரத்துல சரி இந்த சொப்பனம் கொடுத்த பிறகு உடனே நிறைவேறிச்சான். உடனே ஆண்டவர் நேபுகாத்நேச்சரை மனுஷனை தள்ளி விட்டுட்டாரா? உடனே வெளி மிருகங்களோட சந்தரிக்க வச்சிட்டாரா? verse 29 பாருங்க. தானியேல் 4:29 பாருங்க. 12 மாசம் சென்ற பின்பு. அப்ப எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். இப்ப டைம் கொடுத்தாரா இல்லையா? இப்ப ஆண்டவர் நினைச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? சொப்பனத்தை கொடுத்தாச்சு, போடுறா அவனை முதல் வெட்டி முடிச்சிடலாம்டா அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிருக்கலாம். அப்படித்தானே? தானியேல் 4:29 12 மாசம் டைம் கொடுக்குறாரு. எதுக்கு? அவன் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்தாரு. நம்ம தேவன் டைம் கொடுக்குற காடா இல்லையா? ரெவலேஷன் சாப்டர், வெளிப்படுத்தல் புத்தகம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். ரெவலேஷன் 2 verse 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இருக்குதா? என்ன செய்யறாராம் காடு? அவள் மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுக்கிறாரா, தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லையா? விருப்பம் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? நம்ம மனம் திரும்புவதற்கு காடு டைம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஓமை தெரியும்ல? மத்திய புத்தகத்துல ஒரு ஓமை படிக்கிறோமா இல்லையா? அந்த ஓமையின் தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த வருஷமும் இருக்கட்டும். ஒவ்வொரு புத்தாண்டுலையும் படிப்பாங்க, இந்த வருஷம் இருக்கட்டும். யார் சொல்லுவா? அங்க ஏசப்பா சொல்லுவார், எப்பா இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு காலத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? அதை நீங்க மத்தேயு இல்ல லூக்கா புத்தகத்துல நீங்க அதை என்ன செய்யுங்க, நீங்க படிச்சு பாருங்க. அப்ப எப்படி அன்பை காட்டுறாரு? முதலாவது எப்படி அன்பை காட்டுறாரு? தீர்வை சொல்றாரு. ரெண்டாவது எப்படி அன்பை காட்டுறாரு? 12 மாசம் டைம் என்ன செய்யறாரு? அங்க கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்களேன், தானியேல் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல இந்த இன்டர்பிரேஷன் நம்ம படிக்கல. 15வது வசனம் படிக்க. 15வது வசனம் verse 15 முக்கியமான வசனம். தானியேல் 4:15 பாருங்க. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விருட்சத்தை வெட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படிதானமா? விருட்சத்தை வெட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன சொல்றாரு? அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? ரூட் இருக்கட்டும் சொல்லிட்டாரு, அடிமரம் இருக்கட்டும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? verse 26 26 படிங்களேன். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், அர்த்தம் சொல்றாரு,
நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப ஆண்டவர் விருட்சத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டாரு, குப்பை வெட்டுறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா வேறு இருக்கும். அப்ப அந்த டைம்ல, அந்த 7 வருஷ காலத்துல என்ன செய்யாது? அவருடைய ராஜ்யபாரம் யாருக்கும் போகாது. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? ராஜாவே சிங்காசனத்துல இருந்து தள்ளப்பட போகிறாரு. இப்ப என்ன ஆபத்து? அந்த நாட்டுக்கு ஆபத்தா இல்லையா? அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து இல்ல? ராஜாவே சிங்காசனம் தள்ளப்பட்டு மாடுகளை போல புள்ள மேய்றாரு அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து, அப்படித்தானே? ஆனா வசனம் என்ன படிக்கிறோம் நம்ம? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வேற நீ என்ன செய்யக்கூடாது? பூமியிலே இருக்கட்டும், வேற வெட்டிராத. நீங்க there is a difference. நீங்க பாருங்களேன், தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. இங்க வேற வெட்டுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இங்க ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. 8வது வசனம். தானியேல் 7:8 அங்க பாருங்களேன், அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க வெறும் விருட்சம் வெட்டப்பட குறித்து பேசப்படல, 3மே பிடிக்கப்பட்டோம். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? 3 பிடிக்கப்பட்டது அப்படின்னா 24ஆம் வசனம் பாருங்க, verse 24. தானியேல் 7:24 பாருங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவைகளுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கலாம் வேறாயிருந்து 3 ராஜாக்கள் என்ன செய்வான்? தாழ்த்தி போட்டுருவான். பதில் கிடைச்சிச்சா? அப்ப பிடுங்கிறது அப்படின்னா அந்த ராஜ்யமே காணாம போயிடும். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? விருட்சத்தை பிடுங்கி போடுப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெறும் இலைகளை, வெறும் அந்த கொப்புகளை வெட்டிவிடு, ஆனா வேற விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 7 வருஷமும் ராஜ்யத்துக்கு எந்த பாதிப்பும் கொண்டு வந்துடாண்டா. இப்ப நம்ம ஆண்டவர் பாருங்களேன், சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு, அப்படிதானே? தேவன் நம்மை தண்டிக்கிறாரு. ஆனா எப்படி தண்டிக்கிறாரு? முற்றும் நம்மளை தண்டிக்காம என்ன செய்யறாரு ஆண்டவர்? நம்மளை கொஞ்சமாய் நம்மளை தாங்கக்கூடிய அளவுக்கு தண்டிக்கிறார். நம்மள ஆண்டவர் ஒருவேளை முற்றும் தண்டிச்சு எப்படி இருக்கும்? நம்மளால எழுப்பவே முடியாது. சரிங்களா? அப்ப ஆண்டவர் அந்த 7 வருஷமும் அவருடைய ராஜ்யத்தை யார் பாதுகாக்கிறா? தேவன் பாதுகாக்கிறார். பேரை விட்டுறாத அப்படின்னா யார் பாதுகாக்கிறா? ஆண்டவர் பாதுகாக்கிறார். அடுத்த பாயிண்ட், 4வது பாயிண்ட். சரி, 15ஆம் வசனம் பாருங்க. அதே 15ஆம் வசனத்துல, ஆனாலும் இது வேர்களாகிய அடிமுறை பூமியிலே இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு இருக்கா இல்லையா? தானியேல் 4:15 என்ன சொல்றாரு? தானியேல் 4:15. சரி, வேற விட்டுருப்பான்னு சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்றாரு? இரும்பும் வெண்கலமும் இருக்கட்டும்பா சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? எதுக்கு அந்த இரும்பு வெண்கலமும் விலங்கு போடணுமா? அந்த வேருக்கு, அப்படித்தானங்க? எதுக்கு அப்படி சொல்றாரு? சரி, இந்த இரும்பு வெண்கலம்னா என்ன தெரியுமா? ஏசாயா 45ஆம் அதிகாரம். ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. 4 verse 4. இங்கிலீஷ் பைபிள்ல verse 1 நினைக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள்ல verse 1. ஏசாயா 45ல முதல் வசனம். இந்த வெண்கலமும் இந்த இரும்பு எங்கேயாவது வருதான்னு பாருங்க. இந்த வார்த்தை எங்கேயாவது வருதான்னு பாருங்க. ஏசாயா 45ல 4வது வசனம். சரிங்களா? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து இருக்குங்களா? அப்ப இந்த வெண்கலம் எதுக்கு பயன்படுது? இந்த வசனம் என்ன சொல்றது? கதவு, அப்படித்தானே? இருப்பு எதுக்கு? தாழ்பால்கள். அப்ப இந்த கதவுடைய வேலையும் தாழ்பாலுடைய வேலை என்ன? கதவு அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? அதுக்கு வெண்கலத்தை போடு, இரும்பு போடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்ட்ராங்கா கதவை போடு, தாழ்பாலை போடு, யாரும் உள்ள வந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் அந்த வேறுட்ட அந்த வேரை சுற்றுல என்ன போடு? இரும்பும் வெண்கலமுமான விலங்கு போடு, சங்கிலி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் டோரை போடுப்பா, ஸ்ட்ராங் தாழ்பால்களை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சா?
தேவனுடைய அன்பை பாருங்களேன். இவன் யார் இந்த ராஜா? ஒரு அஞ்ஞான ராஜா. இவர் ராஜ்யத்தை யார் காப்பாத்துறா? தேவன் காப்பாத்துறாரு. இவருக்கு என்ன தகுதி இருந்துச்சு? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரு ராஜபாரத்தை கொடுத்தது? ஏற்கனவே ஆண்டவர் சொன்னாரா இல்லையப்பா, ராஜ்யபாரத்தை கொடுத்தது யார்தான்? ஆண்டவர் சொன்னார். ஆனா திருந்தவே இல்லை. பெருமை அப்படியே ஆலயம் செஞ்சுட்டு இருக்குது. இப்படி பெருமை உள்ளவனை ஆண்டவர் இப்பெல்லாம் நேசிக்கிறார் பாரு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் என்னென்ன செய்யறாரு? அவனுக்கு 12 மாதங்கள் கூட்டி கொடுக்கிறாரு. அவனோட ராஜ்யபாரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நிலை நிற்கிறாரு. மனம் திரும்பப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. சரிங்களா? எப்படி எல்லாம் இந்த நேபுகாத்நேச்சர் மேல அன்பை காட்டினார் அப்படின்னு பாரு. பாயிண்ட் நம்பர் 5, லாஸ்ட் பாயிண்ட். அன்பின் சிச்சை. அன்பின் சிச்சை, லவ்விங் சஸ்டைஸ்மெண்ட். அன்பின் சிச்சை. இப்ப இவ்வளவு அன்பு வைத்த தேவன் என்ன நடந்துச்சு? இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னாரு? verse 30, அவர் உலாவி கொண்டிருக்கிறாரு, அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது verse 29, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவை நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. 33, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சர் இடத்தில் நிறைவேறிட்டு. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா verse 33ல என்ன வார்த்தை வருது? அந்நேரமே. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இது 12 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல? அந்நேரமே ஆண்டவரால் இதை நிறைவேற்ற முடியாதா என்ன? அந்நேரமே கொண்டு வந்திருக்கலாம்ல? ஆண்டவர் இதை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அப்படிதான் பாருங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சர் இடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகளைப் போல் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பச்சைகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நடந்தது. இது பேர் என்னது? இது ஒரு நோய். நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம். அப்படிதானே? இது ஒரு நோய். அப்படிதானே? இப்ப நேபுகாத்நேச்சர் திருத்துவதற்கு என்னதான் வழி? கடைசியில வேற வழியே கிடையாது. தண்டிச்சைதான் வழி. சிச்சை தான் வழி. இங்க பாருங்களேன், ஆரம்பத்துல ஆண்டவர் சிச்சைன்னா உங்களுக்கு புரியுதா? சிச்சை என்பது இன்னொரு வார்த்தை தண்டிக்கிறதா வழி. தண்டிக்கிறது. சரிங்களா? ஆனா யார தேவன் தண்டிப்பாரு? ஆதியாகமும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:19, ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்ய? மனம் திரும்பு. அப்ப யார ஆண்டவர் சிட்சிப்பாரா? நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் என்ன செய்வேன்? நான் சிட்சிப்பேன். எதுக்கு சிட்சிக்கிறாரா? அந்த வசனம் சொல்றது. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியுதுங்களா? நம்மளை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன லெவலுக்குனாலும் போவார். எதுக்கு? ஏன்? பிகாஸ் காட் லவ்ஸ் அஸ். ஏன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? நேசிக்கிறாரு. இப்ப நேபுகாத்நேச்சர் இவ்வளவு செஞ்சும் மனம் இறங்கவே இல்லை. எதுக்கு ஆண்டவர் இந்த இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஆண்டவர் இந்த சொப்பனத்தை கொடுத்தாரு? என்னைக்குமே காட் நம்ம வாழ்க்கையில சில தண்டனைகளை காட் பெர்மிட் பண்ண முன்னாடி காட் என்ன செய்வார்? நமக்கு வார்னிங் கொடுப்பார். He wants us before he permits certain crises in our life. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில சில துன்பங்களையும் சில பிரச்சனைகளையும் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்வாரு? நமக்கு எப்போதுமே நேபுகாத்நேச்சரை காப்பாற்றுவதற்கு எப்படி ஆண்டவர் ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை கொடுத்து, எப்பா நீ இப்படி இருக்கிற திருந்தினா நல்லது அப்படின்னு சொல்ற. அது போல நமக்கும் ஆண்டவர் அநேக எச்சரிக்கை தேவன் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. விருட்சமா வச்சிருப்பாரு. நம்மளையும் ரொம்ப ஐஸ்வர்யமா தான் வைப்பாரு. ஆனா திருந்தவே இல்லையா? கடைசியில ஆண்டவருக்கு வழி இல்லை. நம்மளை பரலோகத்துக்கு கொண்டதுக்கு வேற வழியே இல்லாதப்பதான் ஆண்டவர் என்ன செய்வார்? கடைசியில நம்மளை தண்டிப்பாரு. ஆனா எதுக்கு கடைசியிலையும் தண்டிக்கிறாரு?
ஏதோ கோபத்துல அவர் தண்டிக்கிறவர் அல்ல, நம்ம மேல வைக்கிற அன்பினால அவர் என்ன செய்யறாரு? தண்டிக்கிறாரு. சரிங்களா? எபிரேயர் புஸ்தகம் போலாம், எபிரேயர் புஸ்தகம் போலாம், எபிரேயர் புஸ்தகம் 12 எனக்கு பிடிச்ச வசனம். எபிரேயர், இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. சின்ன பிள்ளைங்க முத கூட இந்த வசனம் மறக்க கூடாது. எபிரேயர் 12 5 படிக்க போறோம். வசனம் 5 படிக்க போறோம். எபிரேயர் 12 Hebrews chapter 12 verse 5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? என் மகனே. அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் சிச்சிக்கிறாரோ அவங்களாம் யாரு? அவருடைய பிள்ளைங்க. அப்ப பெருமைய அகற்றுவதற்கு ஒரே வழி என்னது? சிச்சை தான், வேற வழி இல்லை. என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாத. verse 6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்யறாரு? தண்டிக்கிறார். யார தண்டிக்கிறாரா? யார சேர்த்து கொள்ள விரும்புகிறாரோ அவங்களதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தண்டிக்கிறாரு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? verse 9, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை சிச்சிருக்காங்களா இல்லையா? தண்டிச்சிருக்காங்களா இல்லையா? எதுக்கு தண்டிக்கிறாங்க? நம்ம பிழைக்கத்தக்கதாக. அதே போல பரலோகத்தின் தகப்பனும் நாம் பிழைக்கத்தக்கதாக என்ன செய்யறாரா? சிச்சிக்கிறாராம். 10ஆம் வசனம், அவர்கள் எதுக்கு தண்டிக்கிறாங்களா? பெற்றோர்கள் தங்களுக்கு நலம் என்று தோணினபடி கொஞ்ச காலம் சிச்சிக்கிறார்கள். இதான் முக்கியமான வசனம். verse 10, வெரி பியூட்டிஃபுல் verse. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் பாருங்களேன். எதுக்கு ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாருன்னா உலகத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு அல்ல. அந்த வசனம் பாருங்க. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுக்கு சிச்சிக்கிறாராம்? பரிசுத்தத்துக்கு நம்மளை பங்கு கொள்ளும் பொருட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா? சிச்சிக்கிறாரா. நம்முடைய குணம் மாறணும். பரிசுத்தமான குணத்துக்கு நம்ம மாறணும். எப்படி நேபுகாத்நேச்சருடைய பெருமை இப்ப எப்படி மாறிச்சு? நேபுகாத்நேச்சர் குணம் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அகந்தையாய் உள்ளவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் சொல்றார். அப்ப அந்த அகந்தையான குணத்தை என்ன செய்றாரு? தாழ்மைக்கு கொண்டு வர்றாரு. அப்படித்தானே? அதுக்கு என்னதான் அவசியம்? சிச்சை தான், வேற வழி இல்லை. சரிங்களா? இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு தாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிச்சிக்கிறார். verse 11, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அடிச்சா எப்படி இருக்கும்? நமக்கு நல்லதான் வரும், துக்கம் தான் வரும். அதான் சொல்றாரு, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகிறவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா வசனம்? நான் பவுல் என்ன மாதிரி எழுதியிருக்காரு. இப்போ உங்களுக்கு துக்கமா தான் இருக்கும், ஆனா பிற்காலத்துல அதுல பழகிட்டீங்க அப்படின்னா அது நீதியாகிய சமாதான பலனை நமக்கு என்ன செய்யும்? தரும். சரி, அதனால நான் என்ன செய்யறது? verse 12, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. சில பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா சிச்சையினால சோர்ந்து போயிடுறாங்க. அதனால பவுல் சொல்றாரு, எப்பா ஆண்டவரை நம்ம அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கு கொள்ளும் பொருட்டு அவர் நம்ம என்ன செய்யறாரு? சிச்சிக்கிறாரு. அதனால நீங்க மீண்டும் எழும்புங்கப்பா. எழும்பி என்ன செய்யுங்க? verse 12, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க என்ன செய்யுங்க? திரும்ப நிமிர்த்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? தேவன் நம்மை சிச்சிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கர்த்தர் நம்மள எதிர்பார்க்கறது என்ன? ஜபம்தான். நம்ம சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை சிச்சிக்கும் போது சோறு வந்துடும். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம அதிகமா ஜபிக்கணுமே. இந்த நேரத்துல இந்த தேவன் நம்மளை தண்டிக்கக்கூடிய நேரத்துலதான் அதிகமா அவர் இடத்துல போனோம். எப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம்? நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னை சிச்சிக்கிறார் அப்படின்னா என்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். ரெண்டாவது, என்னை சிச்சிக்கிறார் என்று சொன்னா என்னை மகனே, வார்த்தை வருதா இல்லையா? என் மகனே. அவர் என்னை பிள்ளைன்னு கன்சிடர் பண்றதுனாலதான் சிச்சிக்கிறார். அவர் வேசி பிள்ளைனா சிச்சிக்க மாட்டார்.
மூணாவது, தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த பிள்ளையும் சேர்த்து கொள்வதற்காக சிரிச்சுக்கிறார். நாலாவது, நம்ம எப்படியாவது அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கு கொண்டுறணும் அப்படின்னு. அஞ்சாவது, நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் சிரிச்சுக்கிறார். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? இந்த முழங்கால்கள் முடங்க ஆரம்பிச்சு போயிருவோம். அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே, நீங்க என்னை தண்டிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் எதுக்குதான்? ஏன் நல்லதுக்குதான், ஏன் பிரயோஜனத்துக்கு தான். ஒருவேளை அப்ப எனக்கு புரியாது, பவுல் சொல்றல, பிற்காலத்துல அதில் பழகிட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நன்மையாய் போன்றோம். நேபுகாத் நேச்சருக்கு ஒரு ராஜாவா இருந்தவரை உள்ள தூக்கி போடும்போது எப்படி இருந்திருக்கும்? மிருகங்களோட சஞ்சரிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அப்படியே கழுகு நகங்கள் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? முடியெல்லாம் பெருசா எப்படி இருந்திருக்கும்? ஆனா வேற வழி இல்லை. சிங்காசனை தூக்கி வச்சு பார்த்தாரு. நெபுகாத் நேச்சர் குணம் மாறல. பரிசுத்தத்திற்கு பங்கு கொள்ள வைக்கணும். இல்ல நெபுகாத் நேச்சர் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. வேற வழி கிடையாது, தண்டிச்சுதான் ஆகணும். அவனை தண்டிக்க கூடாது என்பதற்காக தான் அவ்வளவு பெரிய சொப்பனத்தை கொடுத்தார். அப்படியாவது திருந்துவானா அப்படின்னு தான் அவ்வளவு பெரிய சொப்பனத்தை கொடுத்து தேவன் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா எத்தனை மாசம் ஆச்சு? 12 மாசம். ஏன் 12 மாசம் வரைக்கும் நேபுகாத் நேச்சருக்கு அந்த பெருமை வரவே இல்லை? சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். ஒரு எச்சரிப்பின் செய்தி வரும்போது அப்ப மாத்திரம் பவ்யமா இருந்துருவோம். கொஞ்சம் நாட்கள் செல்ல 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 அந்த பக்தி எங்கேயே காணாம போயிடும். சரிங்களா? ஒரே ஒரு வசந்த வாசனம் முடிப்புமா? ஓசியா புஸ்தகம் போங்க. ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 6:4. எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. எப்படி இருக்கான் பக்தி? காலையில காணும் மேகம். காலைல மேகம் இருக்குமா? அதுக்கப்புறம் காணாம போயிடும். அப்படித்தானே? விடியற் காலத்துல கொஞ்சம் பனி இருக்கும், அதுக்கப்புறம் பனி காணாம போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க பக்தியும் அப்படிதான்ப்பா இருக்குது. செவ்வாய்க்கிழமை மாத்திரம் பக்தி இருக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் பக்தி எங்க போயிடும்? எப்படி அந்த பனி அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, அப்புறம் பக்தியை பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்தி அப்படி இருக்குப்பா. இப்படி இருந்தா என்ன செய்யறது? ஆண்டவர் வேற வழியே இல்லை, நம்மளை தண்டிச்சுதான் உட்கார வச்சிருவார். ஒரு எலி ஒண்ணு இருந்துச்சு, ஒரு எலி பூனை கதை. இந்த பூனை எலியை துரத்துட்டே இருந்துச்சான். இந்த துரத்துட்டே இருக்கும்போது இந்த எலிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த எலி யார்கிட்ட போச்சுன்னா ஒரு முனிவர்கிட்ட போச்சான். அந்த முனிவர் ரொம்ப புத்திசாலி. இது ஒரு புராண கதை, ஒரு மித்து கதை. சரிங்களா? அந்த முனிவர்கிட்ட போச்சு. அந்த முனிவர் பெரிய சக்தி வாய்ந்தவர். உடனே எலி போய் சொல்லிச்சான், முனிவரே, இந்த கேட், இந்த பூனை என்ன செஞ்சுருக்கு? துரத்துட்டே இருக்குது, பேசாம என்னைய பூனையா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சு. உன்னை முனிவரும் இவரும் ரொம்ப இந்த எலி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரா? இந்த எலிய பூனையா மாத்திட்டாங்க. பூனையா மாத்தினோடனே இந்த பூனையை மாத்தினா இந்த பூனை அங்கேயும் போயிட்டு வரும்போது பக்கத்துல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் இந்த பூனையை துரத்த ஆரம்பிச்சான். உடனே இந்த பூனையா மாறின எலி, ஐயோயோ ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் முனிவர்கிட்ட, முனிவரே, எனக்கு பூனையெல்லாம் ஆக விருப்பம் இல்லை, என்ன நீங்க எப்படி ஆகிருங்க, நீங்க நாயா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முனிவர், சரி ரொம்ப கஷ்டப்படுறாப்புல போல அப்படின்னு சொல்லிட்டு நாயா மாத்தாங்க. நாயா மாதிரி இந்த நாய் என்ன செய்யும்? அப்படியே காட்டுக்கு அங்க எங்கேயும் போகும்போது அங்க ஒரு குள்ள நரி ஒண்ணு இருந்துச்சான். இந்த குள்ள நரி இந்த நாயை துரத்த ஆரம்பிச்சுச்சான். உடனே இந்த நாயால தாங்க முடியல. எலியில இருந்த நாயை மாறின அந்த நாயால தாங்கவே முடியல. போய் முனிவர்கிட்ட போய், என்னை தயவு செய்து நீங்க நரியா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரியா அவர் மாத்தினார். நரியா மாத்தின உடனே காட்டுக்குள்ள நரி இருக்கும், அங்க யார் இருப்பா? புலி இருந்துச்சான். புலி இருந்த உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. நேர போய் முனிவர், கடைசி ஒரு முறை தயவு செய்து என்ன மாத்திருங்க, புலியா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முனிவரும், சரி கடைசியா ஒரு முறை கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த எலிய பூனையா மாத்தி, பூனைய நாயா மாத்தி, நாயை நரியா மாத்தி, நரிய கடைசியில புலியா மாத்தினோடனே புலி கேட்டுச்சான்,
முனிவரே நான் உங்களை சாப்பிட ரெடியா இருக்கிறேன், இப்ப எனக்கு பசிக்குது, உங்களை நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இந்த புலி பேச ஆரம்பிச்சான். முனிவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீ பேசாம எலியுடைய நிலைமைக்கே நீ போயிரு அப்படின்னு சொல்லி கடைசியில எலியாவே பார்த்து விட்டார். இது போலதான் நம்ம ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி மேல மேல கொண்டு வந்தா கடைசியில அவருக்கு மேல போயிடுவோம். நம்ம அவருக்கு மேல போயிட்டு நான் கட்டின மகா பாவங்கள் அல்லவா அப்படின்னு. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சருக்கு வெற்றி கொடுத்தது யாரு? இந்த ஆண்டவர் தான். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் யாரு? இந்த ஆண்டவர். தானியேல் போய் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவர் யாரு? இந்த ஆண்டவர் தான். எப்பா உன்னை ஏற்படுத்துறதே ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் சொன்ன உடனே கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? நான் தான்ப்பா அந்த ஆண்டவர், நான் கட்டின மகா பாபிலோன். அந்த அளவுக்கு போயிட்டார். நம்மை உயர்த்தின ஆண்டவருக்கு எதிராக சில நேரங்களில் பெருமை என்ன செஞ்சது? அந்த அளவுக்கு விளையாடி இருக்கு. எப்படி ஜெயிக்கிறது? அதான் எபிரேயர்ல படிச்சோம். என்ன படிச்சோம்? நெகிழ்ந்த கைகளையும் முழங்கால்களை என்ன செய்யுங்க? நீங்க மீண்டுமாக நிமிர்த்துங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளால பெருமை ஜெயிக்க முடியாது. அகந்தை எவ்வளவு பெரிய மனுஷனையும் கீழே கொண்டு வந்துடும். நம்ம தானியேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல படிக்க போறோம். ராஜ்யங்களை தோக்கடிச்சிச்சு இந்த அகந்தை. அடுத்த வாரம் தானியேல் 5ஆம் அதிகாரம் படிக்க போறோம். இந்த நேபுகாத்நேசருடைய பேரண்ட இருந்த பெருமையால பாபிலோனே அழிஞ்சு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? மேட்டிமை. உசியாட்ட இருந்த பெருமைனால உசியாக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? உசியா சரித்திரத்தை போய் படிச்சு பாருங்க. என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் எங்க வந்துச்சு? நெத்தியில வந்துச்சு. உசியாவுடைய பெருமையினால யாருக்கு எதிராக பேசினா தெரியுமா? உசியா என்ன உசியா கதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உசியா போய் தூபம் காட்டுறாரு ஆலயத்துல. யார் தூபம் காட்டணும்? ஆசாரி. என்ன தூபம் காட்டணும்? ஆசாரி போய் சொல்றாங்க, ஆரோன் சந்ததி மாத்திரனா ராஜாவே தூபம் காட்டணும், நீங்க காட்டக்கூடாது, நீங்க வெளியில வாங்க. உசியா என்ன செஞ்சாரு? ஒருத்தன் பலப்பட்டார்ல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆன உடனே இவரு போய் தூபம் காட்டுறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? நெற்றியில குஷ்டரோகத்தை கொண்டு வந்துட்டாரு. ஊழியக்காரனுக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது. ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி பேசினா என்னதான் வரும்? குஷ்டரோகம் தான் வரும். பெருமை, அகந்தை உள்ளவர்கள் தான் ஊழியக்காரங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஊழியக்காரன் பலவீனமா இருக்கலாம். நான் பலமாயிட்டேன், அவங்க பலவீனமா இருக்கிறதுனால நான் போய் பேசுறேன் அப்படின்னா, என் பெருமையில என் மேட்டுமையில நான் போய் அவங்களுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னா நமக்கு என்னதான் வரும்? குஷ்டரோகம் தான் வரும். ஏன்னா எல்லாத்தையும் காரணம் அகந்த பெருமை தான். இந்த உசியா சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உசியா தனி வீட்டுல குஷ்டரோகியா இருந்து செத்து போயிட்டார். ஆனா எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? வசன சொல்றதுல அவன் கீர்த்தி ரொம்ப பெருகிச்சு. எகிப்து முழுவதும் எல்லாரும் காணிக்க கொண்டு வந்தாங்க. தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், வேலைக்காரங்கள், பராக்கிரமசாலிகள், சேனைகள் இருந்துச்சு. ஒரே ஒரு பெருமை அவனுக்கு காலி பண்ணிருச்சு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மை அழித்து விடும், பெருமை நம்மை அழித்து விடும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் குப்பை, என்னிடத்துல ஏதாவது பெருமை இருந்துச்சுன்னா தயவு செய்து என்னை தாழ்த்தும். ஆண்டவரே என்னை தாழ்த்தும், என்னை மட்டாய். எரேமியா ஜெபம் பண்ணுவார். இந்த வசனத்தை கண்டுபிடிங்க. எரேமியா ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என்னை மட்டாய் தண்டியும். எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை நம்மளை தண்டிக்காட்ட நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடுவோம். நம்ம தாவீது ஒரு முறை தப்பு செஞ்சிருவார், எண்ணிடுவார். ஆண்டவர் கேட்பார், யார் கையில விழ ஆசைப்படுற? யார் கையில விழுவார்? கடைசியில ஆண்டவர் கையிலே போய் விழுவார். ஆண்டவரை நீர் தண்டிச்சா நமக்கு தெரியும்பா எப்படி என்னை தண்டிப்பீர் என்பது. சரிங்களா? ஆகையில எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் பெருமைகள் இருக்கிறதா? தெர் இஸ் சம்திங் கால்ட், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் பிரைடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரைடு, ஒரு பெருமை, அது அப்படியே மறைஞ்சு கிடக்கும், செல்லமா மறைஞ்சு கிடக்கும். ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அதை நீர் சுக்குநூறாக்கும், பெருமையாக்கும். அப்ப ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை தண்டிப்பார். தண்டிக்கும் போது சோர்ந்து போவாம அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னான். நிச்சயமாய் நம்ம அவரிடத்துல பேசுவோம். அந்த பெருமை வரும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? அகந்தையாய் அவராலே ஆகும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அகந்தைகள் இருக்கும் போது நம்மை தாழ்மையின் அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போவார். தாழ்மையை தேவன் நமக்கு தருவார். தாழ்மை என்பது அவருடைய குணம். அந்த குணத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.